Hi, vanakkam, welcome back to my channel WinTrader. Optionல சக்சஸ்ஃபுல்லா எப்படி ட்ரேட் பண்ண முடியும்? இன்னைக்கு பேங்க் நிஃப்டி வீக்லி கால் ஆப்ஷன் 45500க்கு மொமெண்ட் காட்ட போறேன். அப்போ இன்னைக்கு 3 சிக்னல் கொடுத்திருக்கேன். மார்னிங்ல ஒரு பை சிக்னல் கொடுத்திருக்கேன். அதுக்கு அப்புறம் ஒரு செல், அதுக்கு அப்புறம் ஒரு again buy. அப்ப லேட்டஸ்ட் அந்த பை டீடைல்ஸ் நமக்கு டோட்டல் 200 பாயிண்ட்ஸ்க்கு மேல நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அப்போ கரெக்டாக ஒரு சிக்னல்ஸு கன்ஃபார்மாக எப்படி எடுக்கும், ரிவர்ஸ் போன சிக்னல்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு காட்டி கொடுத்துடலாம். அப்போ இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு காட்டிக்கும் லேட்டஸ்ட் சிக்னல் பை சிக்னலுக்கு இது தான் நம்ம லேட்டஸ்ட் சார்ட்டு. அப்போ இதுக்கு டோட்டல் லேட்டஸ்ட் ஸ்ட்ராட்டஜி நம்ம வின்ட்ரேடரில் ரிலீஸ் பண்ணி வச்சுருக்கேன். டோட்டல் 2009 ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி நம்ம ரிலீஸ் பண்ணி தான் அது இதுக்கப்புறம் 8.1 லேட்டஸ்ட் வெர்ஷன் 8.1 அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 ஸ்கேண்டும் இதில் கிடைக்கும். அப்போ சிக்னல்ஸு கன்ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் தான் எடுக்க முடியும். சிக்னல்ஸு எல்லா சிக்னல்ஸுமே கன்ஃபார்ம் ஆகாது. இப்போ இந்த ரெட் கலர் டவுன் ஆரோ வந்து செல்லும், இது க்ரீன் கலர் பையும். அப்போ சிக்னல்ஸு பையாக செல்லாக வரும்போது டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு மேலே கீழே கொடுக்கும். அப்போ இதுக்கு பை சிக்னல் லேட்டஸ்ட்டு 340க்கு 140க்கு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி பாயிண்ட் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் டார்கெட்டு, செகண்டு, தேர்ட் டார்கெட், ஸ்டாப் லாஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன், மேலே கொடுத்துருக்கேன். அப்போ சிக்னல் வரும்போது நமக்கு கன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக செக் பண்ணணும். அதுக்கு 3 லெவல் கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு கேண்டில் கலர் செக் பண்ணணும், செகண்டு கீழே வந்த கன்ஃபர்மேஷன் பார், தேர்டு ப்ரைஸ் இன் பை சோன். இது 3ம் ஓகே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு என்ட்ரி பண்ண முடியும். அப்போ இதுக்கு பை சிக்னல் வந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு மேலே கீழே டேட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்கும். அப்போ சிக்னல்ஸ் வந்துட்டால் நமக்கு கேண்டில் கலர் க்ரீன் ஆகணும், கீழே வந்து க்ரீன் வந்துட்டு ப்ரைஸ் ஒன் பை சோன் வந்துட்டால் மட்டும்தான் உங்களுக்கு என்ட்ரி பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ட்ரி பண்ண முடியாது. அப்போ இது லேட்டஸ்ட் பை வந்தது, ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணது இந்த பாயிண்ட்டு தான். அதுக்கு நல்லா மேலே போயிட்டு அப்ராக்சிமேட் 189 பாயிண்ட்ஸ் இப்போ ஏர்ன் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ நம்மளை என்ட்ரி பண்ண பாயிண்ட்டு இந்த கேண்டில் தான், இந்த செகண்ட் கேண்டில். அது 350க்கு நம்ம என்ட்ரி பண்ணிவிட்டு நல்லா மேலே போயிட்டு அப்ராக்சிமேட் இந்த பாயிண்ட் வரை நம்மளுக்கு நல்லா மேலே போயிட்டு வச்சுருக்கேன். ஸோ 545 வரை போயிட்டுருக்காரு. அப்போ டோட்டல் பார்த்துட்டா உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸுக்கு மேலே நல்லா ஏர்ன் பண்ணி வச்சுட்டு இப்போ கொஞ்சம் மார்க்கெட்டு கீழே வருது. அப்போ சிக்னல்ஸு கன்ஃபார்ம் ஆகிட்டு மட்டும்தான் உங்களுக்கு என்ட்ரி எடுக்க முடியும். அப்போ இதுக்கு மார்னிங்கிலும் உங்களுக்கு பார்த்துட்டா தெரியும், மார்னிங்கிலும் பை சிக்னல் கிடைச்சிருக்கேன் மார்னிங்கில். அதுக்கப்புறம் கேண்டிலும் க்ரீன் வந்து கீழே க்ரீன் வந்து பை சோன் வந்துட்டேன். இந்த கேண்டில் நம்ம எடுத்த பாயிண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணும்போது தான் அது 2223ல் நம்ம பாயிண்ட் எடுத்துகிட்டு 398 வரை போயிட்டார். அது அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணும்போது தான் எடுத்துட்டாலும் நமக்கு நல்லா ப்ராஃபிட்டு கிடைச்சிருக்கு. அப்போ டோட்டல் பார்க்கும்போது இந்த ரெண்டு ட்ரேட் எடுத்திருக்கேன். மார்னிங்கில் ஒரு பை எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் எகெயின் பை வந்திருக்கேன். இப்போ இடைக்கு செல் சிக்னல் வந்திருக்கேன். அப்போ சாஃப்ட்வேரில் கன்ஃபர்மேஷன் கொடுக்கவே இல்லை. கேண்டில் கலர் ரெட்டில் வரணும், கீழே ரெட்டு வந்து செல்ஸ் ஒன்று வந்துட்டு தான் எடுக்க முடியும். அப்போ இதில் கன்ஃபர்மேஷன் இல்லை, அதுதான் எடுக்க முடியாது. அதுவா கன்ஃபர்மேஷன் சாஃப்ட்வேர் கொடுத்துட்டாலும் அப்போ சிக்னல்ஸ் ரிவர்ஸ் போன பாயிண்ட்டு கலர் சேஞ்ச் உங்களுக்கு காட்டி கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும், பேங்க் நிஃப்டியில் மார்னிங்கில் எஸ்டர்டே வந்த பை கண்டினியூஷன் போயிட்டு இருக்காரு. அப்போ அதுக்கு செகண்ட் கேண்டில் இந்த பாயிண்ட்டுக்கு பிரேக் அவுட் கொடுத்துட்டு நல்லா மேலே ஏறிட்டு அதுக்கப்புறம் அந்த செல்லு கன்ஃபார்மில் தான் கொஞ்சம் கீழே இறங்கிட்டு தான் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். அது கன்ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட்டு பிரேக் பண்ணாமல் இருந்தேன். அதுக்கு தான் என்ட்ரி பண்ண முடியாது. அதவா உங்களுக்கு என்ட்ரி எடுத்துட்டாலும் இந்த ஹோலோ கேண்டில்ஸ் வரும்போது நமக்கு அப்படின்னா ஒரு லோஸ் இல்லாமல் நமக்கு எக்ஸிட் பண்ணிடலாம். இப்போ இன்கேஸ் உங்களுக்கு மிஸ்டேக்லி ட்ரேட் எடுத்துட்டாலும் ரிவர்ஸ் போன பாயிண்ட் உங்களுக்கு கலர் சேஞ்சில் காட்டி கொடுக்கும், அந்த பாயிண்ட் உங்களுக்கு எக்ஸிட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு நிஃப்டி பார்த்துட்டா நிஃப்டிக்கு இன்றைக்கி ஒரு சிக்னல் கன்ஃபார்ம் செல்லு வரவே இல்லையே. டோட்டல் பார்த்துட்டா கீழே வந்து அந்த வால்யூம் பார் இப்படியும் க்ரீனில் தான் இருக்கேன். எனக்கு 2 செல் கொடுத்துருக்காரு, அது கன்ஃபர்மேஷன் ஒன்றும் கிடைக்கவே இல்லை. கேண்டில் கலரு ப்ளூவிலும் க்ரீனில் தான் இருந்தார். அப்போ அதுக்கு தான் நமக்கு என்ட்ரி பண்ண முடியாது. அப்போ டோட்டல் இன்றைக்கி பார்த்துட்டா பை ஜோனில் தான் இருந்தேன். அப்போ லேட்டஸ்ட்டு அந்த பை சிக்னலுக்கு டீட்டெயில்ஸ் மேலே கொடுத்துருக்கு, கீழே கொடுத்துருக்கு. அப்போ இதுக்கு 2 டார்கெட்டு நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ டோட்டல் 91 பாயிண்ட் ப்ராஃபிட்டு நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ லேட்டஸ்ட்டு வந்து பை சிக்னலுக்கு நம்மளை ஆப்ஷன் எடுத்துட்டு 19,600 400 நமக்கு ஆப்ஷன் எடுக்க முடியும். அது டைரெக்டாக நமக்கு ஆட் பண்ணி வச்சுட்டா ரைட் கிளிக்கில் சார்ட் விண்டோ 5 மினிட்ஸு டெம்ப்ளேட் 8.1 ஆப்ஷன்ஸ். அப்போ இதுக்கு லேட்டஸ்ட்டு பை சிக்னல் உங்களுக்கு கொடுத்தது அப்ராக்சிமேட் 1250க்கு தான் 231ல் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் கீழே 3 டார்கெட்ஸ் போட்டிருக்கு. அப்போ அது நல்லா மேலே ஏறிட்டு அப்ராக்சிமேட்டு 95 பாயிண்ட்ஸு நமக்கு கிடைச்சிருக்கு.
அப்போ இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணணும். அப்போ நல்லா சாஃப்ட்வேரில் ஒரு ஆக்குரசி கிடைக்கும். ரிவர்ஸ் போன பாயிண்ட் கன்ஃபார்ம் சிக்னலில் மார்க்கெட்டு அது கீழே போயிட்டாரோ, அது சிக்னல்ஸ் ஜாஸ்தியாக மார்க்கெட்டு நல்லா கீழே போகுமோ, இனிமேலே போக சான்ஸ் இருக்கோ, நமக்கு எக்ஸிட் பண்ண பாயிண்ட் அது எல்லாமே இந்த வெர்ஷன் இந்த பார் சார்ட்டில் உங்களுக்கு நல்லா ஐடென்டிஃபை பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கேண்டில் ஸ்டிக்லும் ரொம்ப ஈஸி தான் யூஸ் பண்ணதுக்கு பார் சார்ட்டு. ஒரு லைவ் டெமோ எடுத்துகிட்டு உங்களுக்கு தனியாக உங்களுக்கு ட்ரேட் பண்ணி கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் பண்ணணும் லைவாக செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் உங்களுக்கு சாஃப்ட்வேர் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அப்போ அது எல்லா டீட்டெயில்ஸுக்குமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்னை கால் பண்ணணும், வாட்ஸ்அப் பண்ணணும். என் பேர் சேவ் பண்ணுங்க. சீமா கிருஷ்ணா. தேங்க்யூ.